தொழிலாளர்கள், பொதுமக்கள் மற்றும் அனைத்து வகையான தொழிலாளர்களும் பெறக்கூடிய கடன்கள் வசூலிக்கக்கூடிய முறை பற்றி மிக தெள்ள தெளிவாக எடுத்துரைத்தார். ஏனென்றால் ஜனவரி மாதம் சேலம் அரிசிபாளையத்திலே நகைக்கடை வியாபாரி மரியாதைக்குரிய தோழர் ஒருவர் தன்னுடைய மகன், மகள் மற்றும் மனைவியோடு தற்கொலை செய்து கொண்டார். ஜனவரி மாதம், இந்த வருடம் ஜனவரி மாதம் சேலம் அரிசிபாளையத்தை சேர்ந்த அரிசி நகைக்கடை வியாபாரி பால்ராஜ் அவர்கள் தன்னுடைய மனைவி மற்றும் மகளுடன் தற்கொலை செய்து கொண்டார். காரணம், அவர் பெற்ற கடன். தொழில் செய்வதற்காக, நகைக்கடை வைப்பதற்காக, வெள்ளிக்கடை வைப்பதற்காக அவர் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போனதால் வட்டி மேல் வட்டி குட்டி போட்டு அதை அடைக்க முடியாத காரணத்தால் வட்டிக்கு கொடுத்தவர்கள் அவரை வஞ்சித்ததன் காரணத்தால், அவரை தொல்லை கொடுத்ததன் காரணத்தால் தான் மட்டுமல்ல தனக்கு பின்னால் தனது மனைவி, தனது மகள் அல்லோல கல்லோல படக்கூடாது என்பதற்காக அவர் தன் குடும்பத்துடன் ஜனவரி மாதம் தற்கொலை செய்து கொண்டார். அதே போல கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் வயது தோழர் யுவராஜ் அவர்கள் நுண்கடன் பிரிவின் கீழ் கடன் வாங்கியதால் அவர்கள் கொடுத்த தொல்லையின் காரணமாக ஒரு இளைஞர் 25 முதல் 27 வயது மதிக்கத்தக்க யுவராஜ் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அக்டோபர் மாதம் தற்கொலை செய்து கொண்டார். இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், வட்டிக்கு கொடுத்தவர்கள் மக்களை வஞ்சிப்பதன் மூலமாக, மக்களிடம் பல ஆயிரக்கணக்கான ரூபாயை வட்டியாக பெறுவதன் மூலமாக அவர்கள் கொடுத்த பணத்திற்கு மேல் 100 மடங்கு மக்களிடம் வட்டி வசூலிப்பதால் மிகப்பெரிய இந்த மாதிரி ஒரு கொடூர நிகழ்வுகள் நடக்கிறது. இதை கருத்தில் கொண்டுதான் தமிழகம் முழுவதும் இப்படி தற்கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றனவே. கடன்கள் பெற்ற அத்தனை பேரும் வட்டியை கடனுக்கு மேல் கட்டிவிட்ட பின்னாடும் நம்மை அவர்கள் வஞ்சிக்கிறார்களே என்று மன உளைச்சலில் இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் நடக்கிறது. அதை வலியுறுத்தி தான் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார். கந்து வட்டிக்காரர்கள், நுண்கடன் பிரிவை சேர்ந்தவர்கள் அல்லது மகளிர் குழுக்களிடமிருந்து பெற்ற கடன்களை பெறுபவர்கள் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது, தண்டிக்க கூடாது. அப்படி நீங்கள் தண்டித்தாலோ தொந்தரவு செய்தாலோ, அவர்கள் தற்கொலை செய்யும் மனநிலைக்கு சென்றாலோ உங்களுக்கு 5 வருடம் பிணையில் வர முடியாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் என்று மிக அருமையான ஒரு சட்டத்தை மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட சட்டங்கள் வருவதன் மூலமாக தான் வட்டிக்கு வாங்கிய ஏமாளிகளா இருக்கக்கூடிய ஏழை மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அத்தனையும் அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கடைசியில் மானத்திற்காக, ரோசத்திற்காக தங்களுடைய குடும்பத்தோடு தற்கொலை செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஆகையால் இந்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம், கண்டிப்பாக வரவேற்கிறோம். இந்த சட்டம் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஏழை பாலைகள் மிகவும் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள். மிகவும் பாவமாக இருக்கிறது. இப்படி அரிசிபாளையத்தை சேர்ந்தவர் மட்டுமல்ல, செங்கல்பட்டை சேர்ந்தவரமாக மட்டுமல்ல, இது உதாரணத்துக்கு வந்திருக்கு. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இதுபோல் வட்டிக்கடனால் பல இளைஞர்கள், பல குடும்ப தலைவர்கள் தங்களுடைய